ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி ஹோம். இன்றைக்கி சூப்பரான ஒரு இட்லி தோசைக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷு, வெறும் உருளைக்கிழங்கும் தக்காளியும் வச்சு பண்ணுற ஒரு சைட் டிஷ்ஷுங்க. சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க உருளைக்கிழங்க. அதை நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே இதுக்கு ஒரு அரைப்பு ஒன்று ரெடி பண்ணிடலாம். தேங்காயும் சோம்பும் மட்டும் தாங்க. இது இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனோன்னா தக்காளி ஒரு 3 தக்காளி போட்டு, நான் வந்து குழம்பு மிளகாய் பொடி போட்டிருக்கேன். அது இல்லாதவங்க மிளகாத்தூள் மல்லித்தூள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா உப்பு போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றி கொதிக்க வைக்கணும். இந்த அளவுக்கு கொதித்ததுக்கப்புறம் நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கடைஞ்சி அதுக்கப்புறமா அரைச்ச விழுதை அதில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டால் சைட் டிஷ் ரெடி ஆகிடுச்சுங்க. இது வந்து இட்லி தோசைக்கு ஃபஸ்ட்டு மெயினாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஒரு தாளிப்பு எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு அதில் கொட்டி எடுத்தால் மன கம கமன்னு ரெடி ஆகிடுச்சுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு நாளைக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு vlogல பார்க்கலாம். பாய்.